அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதுல கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் டெஸ்ட் அடிச்சு பாருங்க. ஸோ இந்த தேர்வு எழுதும் போது டிஎன்பிஎஸ்சி அசல் தேர்வு எழுதுவது போன்று எழுதி பாருங்கள். அப்போதுதான் புரியும் உங்கள் நிலை என்னவென்று. ஸோ இது நான் ஏன் இந்த டைட்டில் நான் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு உபேந்திரன். இந்த வீடியோவை ஏன் நான் ஃபுல்லா பார்க்க சொல்றேன் அப்படின்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேசிட்டோம் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு. கலைச்சொற்கள்ல இருந்து நிறைய விஷயத்த வந்து புக்ல இருந்து அவுட் சோர்ஸ்ல போயிருக்கிறாங்க. அதை பத்திலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து குரூப் 2க்கு ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டையும் சேர்த்தே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். நாட் ஓன்லி தமிழ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னைக்கு நடந்துச்சு இந்த டெஸ்ட் அப்படின்னு கேட்டா, இது எங்களுடைய பெய்டு டெஸ்ட் பேட்ச் உடைய கொஸ்டின் பேப்பர். நேத்து 3ஆம் தேதி செப்டம்பர் மாசம் நடந்த எக்ஸாம் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் 14ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கு அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த ரெண்டு தான் வந்து நம்ம டாபிக்கா கொடுத்துருக்கோம். சப் டாபிக் பார்க்கும்போது கொடுக்கப்பட்டுள்ள பக்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படி சொல்லி கொடுத்துருப்போம். ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணங்கள் நிறைய எல்லாமே கொடுத்துருக்கோம், நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பேரா கொடுத்துருவோம். அந்த பேரா கொடுத்து 10 கொஸ்டின் கேட்போம். அந்த பேராவில இருந்து 10 கொஸ்டின். ரைட்டா? இந்த 10 கொஸ்டின் உடைய ஆன்சர் அந்த பேராவில தான் இருக்கும். ரைட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து 1 by 1 நம்ம கொடுத்துருப்போம். எல்லாமே மிக்சிங்கா தான் இருக்கும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு பேரா கொடுப்போம். இப்படி வந்து பேராகிராஃப் வச்சு மட்டுமே ஒரு 6 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். ஒரு 60 கேள்வி வந்திருக்கு. ரைட்டா? இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரிதான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, சேம் கிராமர், அதுக்கடுத்து யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில், யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே சேர்த்து ஃபுல் டெஸ்டா வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராமர் பேஸ் பண்ணி கிராமர்ல இருந்து பேசிக் கிராமர்ல இருந்து அட்வான்ஸ் லெவல்லையும் நாங்க கொடுத்துருக்கோம். ரைட். ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனும் கொடுத்துருக்கோம். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் பா. ரெண்டுமே 200 கேள்வி. அதான் முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்க 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இதுல 200 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ்லயும் 200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 200 கேள்விகளை ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். ஆன்சர் பிடிஎஃப் கேட்காதீங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். ஆன்சர் பிடிஎஃப் கேட்காதீங்க. ஏன்னா இது பெய்டு வெர்ஷன் உடைய டெஸ்ட் பேட்ச், பெய்டு டெஸ்ட் பேட்ச் உடையது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எங்களுக்கு கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு தான் நினைச்சிருக்கோம். பட் டியூ டு சம் லேக் ஆஃப் ஸ்டாஃப் நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் வாட் எவர் இருந்தாலும் இந்த பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபீட்பேக்கும் நல்லா கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்க உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் எங்க கிடைக்கும்? இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன், திருப்பி கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த பிடிஎஃப் எங்க சார் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் எங்க இருக்கும், தமிழ் மீடியம் பிடிஎஃப் எங்க இருக்கும், அது தயவு செய்து கேட்காதீங்க. நான் வீடியோலயே சொல்லிட்டேன் இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, இன்னும் நான் அப்லோட் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டெலிகிராம், நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். எங்களுடைய டெலிகிராம்ல போய் பாருங்க, உங்களுக்கே கிடைக்கும். இதுதான் எங்களுடைய டெலிகிராம். எங்களுடைய டெலிகிராம்ல இன்னும் நான் அப்லோட் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா கற்பது ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். திஸ் இஸ் கற்பது ஐஏஎஸ் அகாடமி அபிஷியல்னு இருக்கும். ஒரு 35,000 பேரா 39,000 பேர் இருக்கிறாங்க. ஓகேயா? இந்த வீடியோ பார்த்துட்டு 40,000 பேர் வந்தா இன்னும் மகிழ்ச்சி. அதுக்காக தான் நான் எல்லாமே பண்றோம்.
ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன் எல்லாத்துலயும். இதுல என்ன இருக்கு பயம்? சொல்வதெல்லாம் சரியானவையே, ஸோ வழிகாட்டுதலும் சரியானவையே உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் டெலிகிராம்ல பிடிஎஃப் கொடுக்குறோம். சார் யூடியூப்லயே பிடிஎஃப் கொடுங்க சார். யூடியூப்ல பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியாது, கூகுள் லிங்க்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் அதாவது எப்ப பார்த்தாலும்னா எந்த டேட்ல பார்த்தாலும் சரி, எந்த டயத்துல பார்த்தாலும் சரி, ரைட், எங்களுடைய டெலிகிராம்குள்ள வாங்க. டெலிகிராம்குள்ள வந்து இப்படி இப்படி கிளிக் பண்ணுங்க. மேல வந்து எங்களுடைய லோகோ இருக்கும்ல, அந்த லோகோவை இப்படி கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து கற்பதை ஏஎஸ் அகாடமின்னு வரும். இங்க வந்து ஃபைல் அப்படின்னு இருக்கா? ஓகே, ஸோ நீங்க மொபைல்ல போனீங்கன்னா கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஃபைல்னு போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ சர்ச் பண்ணும்போது அது இந்த பேரை வச்சு சர்ச் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பெயர் வச்சு சர்ச் பண்ணுங்க. இது பெய்டு பேட்சுக்கான இது. ஓகேங்களா. ஸோ தமிழ் ஆன்சர் கீ நாங்கள் வந்து ஆன்சர் பேப்பரோட நான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா. இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான், கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடைக்கும். ரைட், உங்களுக்கு தெரியுதா? தமிழ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்கும். குரூப் 2 டெஸ்ட் 14 அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு வந்துடும். ஓகேயா. ஸோ இப்போ போட்டா வராது. நான் ஒரு உதாரணத்துக்காக இங்க இருந்து நான் சர்ச் பண்றேன். இங்க பாருங்க, இல்ல டெஸ்ட் 14 மட்டும் சர்ச் பண்ணுங்க. டெஸ்ட் 14 சர்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க டெஸ்ட் 14 மட்டும் வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட், இப்ப டெஸ்ட் 11 போட்டா டெஸ்ட் 11 வரும். இது வந்து இந்த குரூப்புக்காக, பெய்டு பேட்ச் குரூப்புக்காக. இப்ப அதுவே வந்து நீங்க ஃப்ரீ பேட்சா ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்குள்ள போங்க. ஃபைல்ஸ்னு இருக்கா, 1061 ஃபைல்ஸ் இருக்கு. இதுல போய் நீங்க குரூப் 4 அப்படின்னு போட்டீங்கன்னா குரூப் 4 சம்பந்தமாக நிறைய வந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே குரூப் 4 சம்பந்தமாக. அவ்வளவுதான், சிம்பிள். சார் எனக்கு பிடிஎஃப் இன்னும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. டெலிகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல. உங்க டவுட் கேளுங்க. டவுட்டுக்காக நாங்க இங்க இன்னொரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களால மற்ற எந்த யூடியூப் சேனலும் பண்ணாதது நாங்க பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய இந்த டெலிகிராம்குள்ள வந்து நீங்க கேட்கலாம். டெலிகிராம்ல வந்து இங்க பாருங்க, கற்பதை ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுல கற்பதை ஏஎஸ் டிஸ்கஷன் குரூப்னு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1009 ஃபைல்ஸ் நாங்க அனுப்பிச்சிருக்கோம். இதுதான் அதுக்கான லிங்க். இதுதான் அதனுடைய லிங்க். ஓகேங்களா. ஸோ இந்த குரூப் எதுக்காகனா, உங்களுக்கான டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான். இந்த குரூப்ல வந்து இந்த மெட்டீரியல் கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் அவாய்ட் தட். இந்த குரூப்ல வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு நம்பர் ஷேர் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த குரூப்ல வந்து வேற எதுவும் சில விஷயங்கள், அதாவது சஸ்பீசியஸா எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த குரூப் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டா ஏதாவது டவுட் வரும், அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காகவும் டெஸ்ட் பேட்ச் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கேட்கறதுக்காகவும் தான் இந்த எங்களுடைய குரூப் இது. ஓகேங்களா. ஸோ இந்த யூடியூப் சேனலோடைய குரூப். சார் இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு சார் அந்த அகாடமி மெட்டீரியல் கிடைக்குமா? ப்ளீஸ் அவாய்ட் தோஸ் கொஸ்டின். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுவாகவே பிளாக் ஆயிரும் உங்க நேம். ஸோ இந்த ஒரு தடவை வந்துட்டு அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்க லெஃப்ட் ஆகும்போது உங்களை பேன் செய்யப்பட்டுரும், ஆட்டோமேட்டிக்காவே பேன் ஆயிரும். நாங்க பண்றது இல்லை, அது பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே பேன் பண்ணிரும். ஸோ தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன பிடிஎஃப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு தொடர்ந்து டெலிகிராம்லயே இருங்க. இருந்தாதான் உங்களுக்கு எல்லா தகவலுமே எல்லா பிடிஎஃப்மே கிடைக்கும். ஏன்னா நாங்க பீரியாடிக்கலா ஒரு சில பிடிஎஃப் டெலீட் பண்ணிட்டே வந்துருவோம். டியூ டு ஏன்னா அந்த டயத்துல இந்த பிடிஎஃப் ஓகே, அதுக்கு அடுத்து அந்த பிடிஎஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு இலக்கணம், நியூ இலக்கணம், இதெல்லாமே கொஸ்டின்ஸ் பா. இதெல்லாமே கொஸ்டின்ஸ். இந்த பிடிஎஃப் எல்லாமே கேள்வி பதில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் நாங்க. ப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. குரூப் 2 6th ஓஎன்னா ஓல்ட் அண்ட் நியூ தமிழ் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா. ஸோ இது இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 சொச்சம் பேர் பார்த்துருக்காங்க. இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்திருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக் உள்ளக்குள்ள போய் பார்த்தா ஒரு 91 பேர் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. 72 பேர் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பிடிஎஃப் படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அப்ப இது எல்லாமே நாங்க ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, தொடர்ந்து பயணித்து கொண்டு வருபவர்களுக்கே தெரியும் கற்பதை ஏஎஸ் உடைய தரம் என்ன என்று. ஸோ இங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். லாஸ்ட் அப்படியே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே நாங்க வந்து கொடுத்துருப்போம். ஓகே. 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து
கலைச்சொற்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன ஏது, சொல்லின் பொருள் என்ன, எல்லாமே நாங்க இங்க வந்து கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கோம். இதை ஜஸ்ட் எழுதி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல குரூப் 2க்கு, நீங்க எந்த நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்னு புரிய வரும். ஸோ இதுக்கு அடுத்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டஃபா இருந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஈஸியா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க. டஃபா இருந்தா மட்டும் இதே வீடியோல வந்து சொல்லுங்க, சார் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு, இல்லைன்னா டெலிகிராம்லயும் சொல்லுங்க, சார் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டா நாங்க என்ன பண்ணேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுக்காக ஒரு பிளானோட வர்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.